அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் கவலைகளை நொடியில் மாயமாக்கக்கூடிய ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்மள பலருமே இந்த கவலைகளால் தான் சூழப்பட்டிருக்கோம். கவலை இல்லாத மனுஷங்களே கிடையாது. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட கவலை இருக்கு. இன்னும் நிறைய பேர் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளை உள்ள வச்சுக்கிட்டே மனக்கவலையிலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு மன அழுத்தமாக கூட மாறும். இன்னும் கவலைகளில் பலவிதமான ரகங்கள் இருக்குதாம். அதில் இன்றைக்கு நம்மள பலருமே அதிகபட்சம் கவலை என்ன இருக்கோ அந்த நிலையில தான் இருக்கும். ஏன்னா ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அது கிடைக்கல அப்படிங்கும்போது அதையே யோசிச்சு யோசிச்சு இதிலிருந்து எப்படி வெளியில் வருவோம் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாங்க. அதனால் மனநோயாக கூட அவங்களுக்கு மாறுது. இன்றைக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு. இப்போ இதற்காக டாக்டரை பார்க்கறது எல்லாமே இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக மாறிடுச்சு. இப்போல்லாம் ரொம்ப ஃபேஷனாகவே சொல்கிறாங்க, நான் டிப்ரெஷனில் இருக்கேன், நான் டாக்டரை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. இந்த டிப்ரெஷனுக்கு அருமையான வைத்தியத்தை ரசூல்லா நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் திருக்குரான் இருக்கு நம்ம கையில். இதை விட சிறந்த ஒரு மருந்தையும் மருத்துவரையும் நம்ம தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நம்மள பலருமே இதை செய்யறதில்ல. இன்றைக்கு முஅமினான மக்கள் கூட இதில் எல்லாமே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை போய் பார்க்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், திருக்குரான உள தூய்மையோட ஓத ஆரம்பித்தாலே மனநோய்கள் எல்லாமே காணாமல் ஆகும். அவங்களுக்கு எவ்வளவுதான் கவலைகள் இருந்தாலும் இந்த குரானை தமிழ் அர்த்தத்தோட ஓதிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கவலைகளுக்கு அல்லாஹ் அதிலேயே தீர்வு வச்சிருப்பான். உங்களுடைய மனதில் எழக்கூடிய அத்தனை கேள்விகளுக்குமே அதில் பதில் கிடைச்சிரும். நீங்கள் உள தூய்மையோட ஓதணும். நீங்கள் ஈமான் இல்லாமல் குரானை தமிழாக்கத்தை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு போர் அடிக்கும். ஆனால் ஈமானோட ஓதி பாருங்க, இன்னும் கொஞ்சம் ஓதலாம் அப்படின்ற ஆர்வம் வரும். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல தான் ரசூல்லாவும் நமக்கு ஏராளமான துவாக்கள் திக்ருகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு திக்ரை ஓதுங்க, இந்த துவாவை ஓதுங்க, உங்களுடைய கவலைகள் காணாமல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை நம்மள பலருமே கையில் எடுக்கிறது கிடையாது. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து இந்த பதிவை கேட்டதிலிருந்து உங்களுடைய கவலைகளுக்கு மருந்து உங்கள் கையில் தான் இருக்குது, உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களுடைய கவலைகளை நீங்கள் நிம்மதியாக மாற்றணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா குரான் ஹதீஸ் வழியில் நீங்கள் வாழுங்க. அதை நீங்கள் ஆர்வத்தோடு படிங்க, ஆர்வத்தோடு ஓதுங்க. அதுவே உங்களுக்கு போதுமானது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சிறந்த ஒரு துவாவை தான் சொல்ல போகிறேன். இது எப்படி அப்படின்னா, ரசூல்லாவுக்கே கவலையாக இருந்த சமயம், மிக துன்பமாக இருந்த சமயம் ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்த அற்புதமான ஒரு துவா. இப்போ அந்த துவா என்னங்கிறத பார்க்கலாம். ஹல்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு ஏதேனும் கடுமையான துன்பம் ஏற்பட்டு ஒன்றும் இல்லாதவனாக நான் ஆகும்போது ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, ஓ முஹம்மதே, தாங்கள் இந்த துஆவை ஓதுங்கள் என்று கூறுவார்கள். அந்த துஆ என்ன அப்படின்னா, தவக்கல்து அலல் ஹய்யில்லதி லா யமூத்து வல்ஹம்துலில்லாஹில்லதி லம் யத்தஹிது வலதவ் வலம் யகுன் லஹு ஷரீகுன் ஃபில் முல்கி வலம் யகுன் லஹு வலியும் மினதுல்லி வகப்பிர்ஹு தக்பீரா. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஒருபோதும் மரணிக்காதவனும் நித்திய ஜீவனுமாக இருப்பவன் மீதே நான் நம்பிக்கை கொண்டேன். அல்லாஹுக்கே எல்லா புகழும். அவன் எத்தகையவன் என்றால், அவன் யாரையும் மகனாக்கிக் கொள்ளவில்லை. ஆட்சியில் அவனுக்கு யாரு பங்கு கொண்டவராக இல்லை. யாரேனும் அவனுக்கு உதவியாளராக இருக்க வேண்டும் என்ற அளவிற்கு அவன் இயலாதவனும் அல்ல. அவனை பெரிதும் மகத்துவப்படுத்துவீராக என்று ஓதும்படி கூறுவார்கள். இந்த துவா எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. நபி அவர்களுக்கே தாங்க முடியாத கவலை அப்படின்னு வந்தா ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவங்க இந்த துவாவை ஓதுங்க ரசூல்லா அப்படின்னு சொல்லி கொடுத்த அற்புதமான துவா. இந்த மாதிரியெல்லாம் துவாக்களை எல்லாம் நம்ம கையில் எடுக்கிறது கிடையாது. இது எப்படிப்பட்ட மகத்துவம் பாருங்க. ரசூல்லாவுக்கே கவலை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கவலையாக இருக்கணும். நம்ம கவலையெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் தான்.
எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கவலைகள் அப்படின்னு வந்தால் இந்த திக்ரை நீங்கள் ஒரு முறை நீங்கள் சொல்லுங்கள். இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய கவலைகளை அல்லாஹ் காணாமல் ஆக்குவான். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.